அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பு ஜோதிடர் ராஜ் கர்லானந்தம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவிலே நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜாதக பதிவு, ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த லக்ன பாவகத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் எத்தகைய பலன்களை இந்த செவ்வாய் பகவான் அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். பதிவுக்கு போதும் முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் வழியாக அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு எளிமையாக வந்தடையும். ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிற கிரகம் ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரத்தம் அப்படின்னு சொன்னாலே அது இருக்கிறதுனாலதான் ஒரு மனிதனுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அங்கதான் ஆக்சிஜன் என்ன ஆகுது, கேரி ஓவர் ஆகி நம்மளுடைய உடலுக்கு பூரா பயணப்படுகிறது. அப்போ அந்த ஆக்சிஜனை ஒரு கொண்டு செல்லக்கூடியது ரத்தம். அப்போ ஒருடைய வாழ்க்கையில ஒரு ட்ரை ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒரு ஆற்றல் அப்படின்னாலே இந்த செவ்வாய் பகவான் தான். அப்ப என்ன பண்ணும், அந்த ஆக்சிஜனுக்கு பாதுகாப்பா என்ன பண்ணுதுன்னா எல்லா இடங்களுக்கும் இந்த அயன் கொண்டு போகுது பார்த்தீங்களா. அப்போ சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஜாதகத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தைரியத்தை கொடுப்பாங்க. நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிறேன், வா பார்த்துக்கலான்னு யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்துறாங்களோ, தன்னம்பிக்கை தைரியம் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய ஆளுமே அதிகமா இருக்கும். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் பேசுவாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. நீ என்ன நினைக்கிற, நான் அப்படி பேசினா இவர் இப்படி நினைச்சுக்கிடுவாரோ அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க வாயில என்ன வார்த்தை வருதோ முதல்ல பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடிதான் என்ன பண்ணுவாங்க, செயலுக்கு பின்னாடிதான் புத்தி வேலை செய்யும். இந்த செவ்வாய் பகவான் பொறுத்தவரை முன்னாடி என்ன செஞ்சுருவாரு, ஒரு முன் கோபம் ஜாஸ்தி இருக்கு, ஓகேங்களா. ஆனா ரூல் லா அண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு கமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதை முடிக்க தட்டி அவன் விடவே மாட்டாங்க. அப்ப விடா முயற்சி, ஒரு தைரியம், ஒரு கோபம், ஒரு பிடிவாதம், ஒரு வேகம் அப்படிங்கிறதுலாம் இந்த செவ்வாய் பகவான் ஆளுமே அதிகமா இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இருக்கும். அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்துல லக்ன பாவகத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பிடிவாத குணம் ஜாஸ்தியா இருக்கும். நான் முடிச்ச முயலுக்கு 3 கால்னு ஒத்த கால நிற்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருக்கக்கூடியவங்க. கோபக்காரனா பாசக்கார ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கோபமும் இருக்கும், அதே சமயத்துல எப்படி இருக்கும், பாசமும் இருக்கும். முதல்ல இந்த ஆள் வந்த உடனே என்ன செய்யணும், ஐயா வணக்கம் என்ன செஞ்சிடணும், மதிப்பு மரியாதையை கொடுத்து ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டீங்க, ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவரை விட உங்களை யாராலும் என்ன செய்வாரு, பாதுகாக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு என்ன செய்வாரு, ஒரு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா இந்த செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள். அப்ப பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது இவருக்கு இயல்பாகவே என்ன செய்வாரு, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரடுமுரடான ஆளா இருப்பாரு. அதாவது ஒரு பஞ்சாயத்து நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆளா நிக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து இருப்பார், அல்லது லக்னத்தில் செவ்வாய் பகவான், அல்லது லக்னத்தை என்ன செய்வாரு செவ்வாய் பகவான் பார்ப்பார். 4ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 8ஆம் பார்வை என்ன செய்வாங்க, இந்த செவ்வாய லக்னத்தை பார்க்குது அப்படின்னு சொன்னா பஞ்சாயத்துக்கு ஆளா நிற்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள். இவங்க பற்றுதல் ரொம்ப ஜாஸ்தி, பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. திருமண வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5ல் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறவங்க, 7ல் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறவங்க, லக்னத்தை செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி மீது ரொம்ப அதீத பற்று உள்ளவங்க. சண்டை போடவே மாட்டாங்க, சண்டை சச்ச நடக்கும், அடிதடி சண்டை நடக்கும். ஆனா வெளியில என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. சொந்த உறவுகள்ல யாருக்காக என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. தேச பற்றுகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு பேட்ரியாட்டிசம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்களான ஒரு பற்றுதல் இருக்கும். சரிங்களா. கத்தி கம்ப அறவாளை தூக்கி நிற்கக்கூடிய ஆட்கள் இவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரத்த ஓட்டம் ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். எதையுமே பாத்தீங்கன்னா யோசிக்காம செஞ்சிருவாங்க. இதுவே செவ்வாய் பலன் இல்லைன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட். ஒரு அதிகாரத்தை கூட என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமா செயல்படுத்துவாங்க. சரிங்களா. இவங்களை பொறுத்தவரை கோபம் ஜாஸ்தியா இருக்கும், கோபக்காரன்னு சொல்லலாம், பிடிவாத குணம் சொல்லலாம், ஒரு வேகமான நபர் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே பண்ணிட்டு பின்னாடி யோசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. எதையுமே தலைமை முன்னாடி தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த செவ்வாயினுடைய ஆளுமை செலுத்தக்கூடியவர்கள். இவங்களை பொறுத்தவரை ஒரு அதிகாரத்தை விரும்பக்கூடிய நபராகத்தான் இருப்பாங்க. இந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்களை பொறுத்தவரை தலையில ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்படுறது, வெட்டுக்காயம் ஏற்படுறது, அல்லது தலையை போய் ஏதாவது இடத்துல முட்டிக்கிறது, அப்போ ஒரு தழும்பு ஒரு காயம் இந்த ஜாதகருக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக. இந்த கோபத்தினால என்ன ஆகும் அப்படின்னா அதீதமான பற்றுதல் கணவன் மீதோ மனைவி மீதோ வைக்கிறதுனால இந்த திருமண வாழ்க்கையில இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவாரு, பாதிப்பை ஏற்படுத்துவார். எதுலையுமே வேகம் இருக்கும், அவசரம் இருக்கும், கோபம் இருக்கும். அதனால இந்த கணவன் மனைவி உறவுகள்ல பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துல செவ்வாய் உட்கார்ந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில பாதிப்பை கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஸோ அந்த மாதிரி உள்ள ஜாதங்களை நம்ம பொருத்தத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த லக்னத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். அம்மா மீது அதிகமான பற்றுதல் உள்ள ஆட்கள், இந்த பூமி, நிலம், அம்மா, சொத்தின் மீது அதிகமான ஒரு பற்றுதல் இருக்கும். அதை தான் தேடிட்டே இருப்பேன். இவங்களை பொறுத்தவரை, இந்த லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்க பொறுத்தவரை, எவமெல்லாம் வண்டி வச்சுக்கணும், சொத்து வச்சுக்கணும், அவங்களால மதிப்பாங்க. இவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்கள முதல்ல மரியாதை கொடுப்பாங்க. வெள்ளை வேஷ்டி கொடுத்துக்கணும், நெத்தில குங்குமத்தை வச்சுக்கணும். அந்த மாதிரி ஆட்களை இவங்க விரும்பவும் செய்வாங்க. வீரத்தீர செயல்கள் புரியறவங்க அவங்க தான். ஒண்ணும் இல்லைங்க, இந்த கம்பி மேல நடப்பாங்க பாத்தீங்களா, இவங்களெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. அட்வென்ச்சர்ஸ். வண்டியை எடுத்துக்கிட்டு ஓட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி உட்கார முடியாது. என்னத்தையால ஒரு உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உணர்ச்சி வசப்படுவாங்க. பண்ணிட்டு தான் பின்னாடி யோசிக்கவே செய்வாங்க. பாத்துக்கலாம்பாங்க. இடிச்சு கீழே ஏன்டா மெதுவா போன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது கொஞ்சம் முரட்ட குணம் ஜாஸ்தியா இருக்கும். காயங்கள், விபத்துக்கள்லாம் ஏற்படுத்தி விடும். இந்த நெருப்பு, தலை, கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு போடணும். வண்டி ஓட்டினாங்கன்னா ஹெல்மெட் கண்டிப்பா கட்டாயம் தேவை. யாருக்கு? லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொன்னா இத்தகைய விளைவுகளை அதை ஏற்படுத்துவாங்க. அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல மற்ற பாவங்களில் இந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் எத்தகைய பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.